பத்திரகாளியின் குடும்பம் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களின் கனவிற்குள் சென்று அவர்களை அழிக்க நினைக்கும் பேயின் திட்டம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து விடுகிறது. எல்லா வாட்டியும் ஜஸ்ட் மிஸ்னே தப்பிச்சிடறாளுகளே. நான் தான் சொன்னேன்ல கண்ணு, உன்னால என் குடும்பத்தை ஒன்னும் செய்ய முடியாது. அடியே லட்டு ஆண்டி, உன் புருஷன் இன்னும் தூங்கிட்டு தானே இருக்கான். ஹலோ எடி பூமாரி, நான் பேசுறத கேளுடி. ஹலோ 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 ஹலோ. அடியே பூமாரி, நான் பேசுறது கேக்குதா? இந்த குருவி கூடு மண்டை எங்க போனாலும் என்ன தூங்கவே விட மாட்டேங்க. ஹலோ, பள்ளி தோசம் நீங்குக, பள்ளி தோசம் நீங்குக. ஹலோ ஹலோ ஹலோ. உன் குடும்பத்துல எல்லாரும் தூக்கத்துல இருந்து முழிச்சிருக்கலாம், ஆனா உன் புருஷன் இன்னும் கனவு கண்டுட்டு தான் இருக்கான். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நான் எக்காரணத்து கொண்டும் கைவிட மாட்டேன். என்னோட 4 கூட்டாளிகள்ல ஒரு கூட்டாளியாச்சும் மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வருவேன். அடியே பத்திரகாளி, உனக்கு இன்னைக்கு தானே கல்யாண நாள். கல்யாண நாள் அதுமா உனக்கு மிகப்பெரிய கல்யாண பரிசா கொடுக்கிறேன். என்ன இடம் இது? பார்த்தா ஏதோ கிராமத்து ரோடு மாதிரி இருக்கு. இந்த நடு ரோட்டுல என்ன கனவு கண்டுட்டு இருக்கான்? கல்யாண மண்டபமா? ஓஹோ, அப்படின்னா கல்யாண மண்டபத்துக்குள்ளதான் இருக்கியா? இதோ வரேன்டா. பத்திரகாளி வெட்ஸ் முனியாண்டியா? அட பாவி, உன் பொண்டாட்டி என்னடான்னா பேய் பாஸ் வீட்டுக்குள்ள கல்யாண வீடியோ போட்டு ஓட்டுறா. இவன் என்னடான்னா இவன் கனவுலயே கல்யாண வீடியோ ஓட்டுறான். ஆமா, இவங்க 2 பேரும் பெரிய ரோமியோ ஜூலியட். அவனுங்க கனவுலயே கல்யாண ஆல்பத்தை ஓட்டுறானுங்க. நெல்லுங்கடா, வர. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதே உருவத்துல நாம போனோம்னா யாருக்காச்சும் சந்தேகம் வந்து அவன் என்ன பார்த்து பயத்துல கனவுல இருந்து வெளியில வந்துட போறான். சீக்கிரமா உருவத்தை மாத்தி ஆகணும். அச்சோ, ரொம்ப குட்டியா மாறிட்டேனே. ரொம்ப குட்டியுண்டு இருந்தோன்னா சந்தேகம் வந்துடும். உடனடியா பெருசா ஆகணும். இப்போதான் சரியா இருக்கேன். அந்த முனியாண்டி இந்த மண்டபத்துக்குள்ள எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இவனுங்க வேற பேம் பேம்னு வாயில பீப்பி ஊதிட்டே இருக்கானுவ. ஏய் முனியாண்டி, என்ன இடம் இது? ஒரே லைட்டா தொங்க விட்டுருக்கானுவ. இங்க பாருங்க பெருமாள் அண்ணாச்சி,
சாப்பாடுன்னு வர்றவங்களுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது. அவையெல்லாம் என்ன என்ன கேட்காவளோ அது எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருங்க. என்ன அண்ணாச்சி? அப்படியே செஞ்சிருவோம் முதலாளி. முனியாண்டி அங்கதான் இருக்கான், நில்லுடா வரேன். அண்ணாச்சி, மளிகை சாமான்ல ஏதோ குறை இருந்தா முன்னாடியே வாங்கிட்டு வந்துருங்க. ஆட்டு முதலாளி. பின்னாடி திரும்பிதான் நிக்கிறான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஏய்! எவன்டா அது? அவன் கழுத்தை பிடிக்கலான்னு போனா என் கழுத்தை எவன்டா பிடிச்சது? அட கடவுளே, இந்த கிழவி இங்கேயும் கேமியோ ரோல் பண்றாளா? அடியே காட்டியான, என்னடி அப்படி குறுகுறுன்னு பாக்க? அது வந்துமா அம்மாவா? முதல்ல அத்தைய அம்மான்னு சொல்லி ஐஸ் வைக்கிற வேலைய நிப்பாட்டுங்கடி. அது சரிங்க அத்தை. அடியே, கழுத்துல இன்னும் தாலியே ஏறல, அதுக்குள்ள அத்தை நொத்தன்னு சொல்லிட்டு வரியா? அடியே சுண்ணாம்பு அடிச்ச ஆயா, அப்போ உன்னை எப்படி தாண்டி கூப்பிடுறது? ஏய் என்னடி உதட்ட திருப்பிட்டு இருக்கறா? ஆஹா, இவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இதுதான் கடைசி சந்தர்ப்பம். நாம எப்படியாச்சும் அமைதியா இருந்து காரியத்தை ஜெயிச்சாகணும். அடியே காட்டு பூதம், இன்னொரு வாட்டி உதட்ட திருப்புனா பிறகு உன் முகத்தையே சேர்த்து திருப்பிடுவான் பாத்துக்க. ஆமா, என்னடி வேஷம் இது? தலைமுடிய விரிச்சு போட்டுட்டு ஆட்டக்காரி மாதிரி நின்னுட்டு இருக்கறா. என்னது ஆட்டக்காரியா? நேரம் என்ன ஆச்சு தெரியுமா? நீ இன்னும் ரெடி ஆகாம நின்னுட்டு இருக்கற. நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு மணமேடையில தாலி வாங்க போற புள்ள இந்த நைட்டிய மாட்டிட்டா போய் மணமேடையில நிக்க போறா. ஏண்டா முனியாண்டி, என்னடா இது? ஏதோ பேசாம நின்னுட்டு இருக்கற. உன் பொண்டாட்டி மணமேடையில நைட்டி மாட்டிட்டு தான் தாலி வாங்குவேன்னு சொல்ற, நீ எதுவும் கேட்க மாட்டியாடா? ஜல மாதிரி நின்னுட்டு இருக்கற. அது வந்து அம்மா அது வந்து. அடியே காட்டியான, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல நீ ஒழுங்கு மரியாதையா புடவைய மாட்டிட்டு வந்து நிக்கணும். அது வந்து அத்தை. என்ன அத்தை நொத்தை? சீக்கிரம் போய் புடவைய மாட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஏங்க முனியாண்டி, வாங்குங்க போலாம். ஏய் காட்டு பூதா, நில்லுடி. அவனை எங்கடி கூட்டு போறா? முனியாண்டி போடா அங்கிட்டு. உனக்கெல்லாம் வேட்டியே கட்ட தெரியாம தான் பேண்ட தூக்கி மாட்டி வச்சிருக்கா. இந்த லட்சணத்துல அவ கூட வேற போறான் பாரு. போடா அங்கிட்டு. அச்சச்சோ, முனியாண்டி போயிட்டானே. ஏய் காட்டு பூதம், என்ன அவனை பார்த்துட்டு இருக்கற? சீக்கிரமா போய் சேலைய கட்டிட்டு வா. எனக்கு சேலை கட்ட தெரியாது. என்னது, சேலை கட்ட தெரியாதா? ஒரு சேலையா உனக்கு கட்ட தெரியாதுங்க? நீலாம் ஒரு பொம்பளையாடி. அடியே, நான் யாருன்னு தெரியுமா? எக்கா பத்திரகாளி அக்கா. எக்கா பத்திரகாளி அக்கா, இப்பதானக்கா மணமகள் அறையில சேலை கட்டிட்டு பூவு மாலையெல்லாம் மாட்டிட்டு ரெடியா இருந்தீய. அதுக்குள்ள என்னக்கா நைட்டுக்கு மாறிட்டிய? அடியே காட்டு பூதம், அப்போ கொழுப்பெடுத்து போய் தான் இந்த நைட்டிய மாட்டிட்டு இருக்கியாடி? மணமகள் அறையில பத்திரகாளியா? ஒரே இடத்துல 2 பத்திரகாளிக இருந்தாலுங்கன்னா சந்தேகம் வந்துரும். சீக்கிரமா மணமகள் அறையில போய் அவளை தடுத்தாகணும். என்னடி, சேலைய கட்டிட்டு இருந்தவ கொழுப்பெடுத்து போய் வேணும்னே என்ன கடுப்பேத்துறதுக்காக இந்த ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கியாடி? இதுல வேற சேலைய கட்ட தெரியாதுன்னு பொய் வேற சொல்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் காரிக்கிட்ட இந்த பொய் பேசுறியே, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பொய் பேச போறா? அடியே ஆயா கிழவி, போன கனவுல பள்ளி விழுந்து தப்பிச்சு போயிட்ட. இந்த சுண்ணாம்பு அடிச்ச தலைய என்னைக்காவது ஒரு நாள் பிடிக்கிறேன்டி. என்ன முறைக்கா? போய் சேலைய மாத்திட்டு வா போ. பாத்தியா மச்சுடா, ஒரு வயசான பொம்பளைன்னு மரியாதை கொடுக்காளா பாரு. அப்படியே மினுக்கிட்டு நடந்துட்டு போறா. அவ கழுத்துல தாலி ஏறினதும் அவ கொழுப்ப அடக்குறேன். இவ
இவனுங்க வேற பீப்பின்னுட்டு ஆப் பண்ணுங்கடா. மணமகள் அறை எங்கடா இருக்கு? கல்யாணம், எனக்கு இன்னைக்கு கல்யாணம். கல்யாணம். கழுத்துல மாலையெல்லாம் மாட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு என்ன அழகா இருக்கேன். என்ன கரண்ட்டுக்கு இது போக போதா? அண்ணா கரண்ட் போயிருச்சாட்டிக்க. யாரது? மண்டபத்துல கரண்ட் போயிட்டு யாராச்சும் ஜெனரேட்டர் இருந்தா போட்டு விடுங்க. மண்டபத்து ஓனரு சீக்கிரம் ஜெனரேட்டரை போட்டு விடுங்க ஐயா. ஒரு நல்ல நேரம் அதுமாதான் கரண்ட கட் பண்ணுவானுவ. பரவாயில்ல, இம்புட்டு இருட்டுக்குள்ளயோ என்ற முகம் 1000 வாட்டு பல்பு மாதிரி நல்ல பிரகாசமா தான் எரியுது. அடடடடடடா, பார்க்கவே ஐஸ்வர்யா ராய் மாதிரி எம்புட்டு அழகா இருக்கே. 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்னு ஐஸ்வர்யா ராய், இன்னொன்னு இந்த பத்திர காளி. அடுத்த ஐஸ்வர்யா ராய் நான் தான். அடியே காட்டு யானை, ஐஸ் விக்கிற ஆயா மாதிரி இருக்கிறா. நீ ஐஸ்வர்யா ராயா? அம்மாடி, யாரு நீ? யாரு நீ? சினிமா படத்துல ஸ்டண்ட் காட்சி எடுக்கிறதுக்கு டூப்பு வைப்பாங்க தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி உன் கல்யாணத்துல நான் தாண்டி உனக்கு டூப்பு. என்னது? இப்போதாண்டி நீ ரொம்ப அழகா இருக்கா. ஏபா, சீக்கிரம் கல்யாணம் பண்ண கூட்டாங்க, லேட் ஆயிட்டு. கல்யாண பொண்ணு கூப்பிடுறாங்களா? நான் வரட்டா? வரட்டா? ஏ அம்மா, மனசு வேற படபடன்னு அடிக்குதே. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நாமளும் கனவுக்குள்ள போவோம்.